காவிரி மேலாண்மை வாரியம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் அனைத்து வலிமைகளையும் காட்டி மத்திய அரசாங்கத்தை இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக அனைத்து அழுத்தங்களையும் தந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல 20 நாள் பாராளுமன்றத்தை முழுமையாக முடக்கி இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க இந்த காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனையை உற்று நோக்க வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே போல 34 இடங்கள்ல 10 லட்சத்துக்கு பேருக்கு மேல தெருவுக்கு உண்ணாநிலை நோன்பேற்று போராடிய, அதுவும் ஒரு அமைப்பு ரீதியாக போராடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் பெர்மிஷன் எடுக்காம இது எடுக்காம ரயிலு மறிக்கிறது, விமானத்தை மறிக்கிறதுன்னு போட்டுட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உடன்பாடு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு தமிழக அமைதி பூங்கா என்ற எண்ணத்துக்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்காமல் போராட்டங்கள் நடைபெறும் பொழுது அதை தமிழக அரசாங்கம் அனுமதிக்கும். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகளை மதிக்கும் தமிழக அரசாங்கம். சும்மா நான் அதை உடைப்பேன் இதை உடைப்பேன் ப்ராப்பர்ட்டியை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இந்த கொண்ட கொள்கைக்கு நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலும் துணையா இருக்காதுன்றது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவா உங்களுக்கு தெரியும் 9ஆம் தேதி ஹியரிங் வரப்போகுது. 9ஆம் தேதி ஹியரிங்ல மிஸ்டர் தீபக் மிஸ்ரா ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஜட்மெண்ட்ல நீதிமன்ற தீர்ப்புல கண்டிப்பாக தமிழகத்துக்கு சேர வேண்டிய அந்த 177 டிஎம்சி தண்ணி கிடைப்பதற்கு சரியான கட்டமைப்பை உருவாக்கி தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்குல இருந்து 5 நாட்கள் தான். இன்னைக்கு இருந்து 4 நாட்கள்ல உங்களுக்கு அந்த ஹியரிங் வரப்போகுது. மோஸ்ட் லைக்லி அன்னைக்கு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னால மத்திய அரசாங்கமே இதை பார்த்து இந்த அளவுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு தமிழகத்தில் மேலோங்கி நிற்பதை உணர்ந்து இப்போ குறிப்பா கேரளா, பாண்டிச்சேரி, நம்ம கர்நாடகா இந்த 4 மாநிலங்களுக்கும் இடையில் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கும் முயற்சியில் அவங்க ஈடுபடணும். தெளிவா 9 பேர் கொண்ட அந்த மேலாண்மை வாரியம், மேலாண்மை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த தெளிவற்ற நிலையும் கிடையாது. ஆனாலும் இன்னும் 5 நாட்கள்ல இதுக்கு நல்ல தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல வந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால இப்ப கமல் போன்றவர்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும். தமிழக அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் கிடையாது. இன்னைக்கும் கூட ஓராண்டு சாதனைன்னு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சாதனையும் கமல் கவுண்டர் பண்ணட்டுமே. அவர் என்ன இதுல நாங்க சாதிக்கலன்னு சொல்லட்டுமே. இப்போ எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியை விட தமிழக பொருளாதார வளர்ச்சி ஒரு மாற்று அதிகமா இருக்குது. 8.04% கடந்திருக்கு. இல்லைன்னு சொல்றாங்களா? இத்தனை மாற்றங்கள் இருந்த ஒரு வருடத்தில் ஆலமரம் போன்ற எங்கள் அம்மா இறந்துபட்ட பொழுதும் இந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்த பொழுதும் இன்னைக்கு இந்திய வளர்ச்சியை விட நம்ம அதிகமா வளர்ந்திருக்கோம். இந்த வருஷம் 9% வளர்ச்சி விகிதம் தமிழகத்தில் இருக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதையே கமல் அவர்கள் பார்க்க கூடாது. இப்போ ஒவ்வொரு விதத்திலும் இதுவரைக்கும் இன்னைக்கு தமிழ் விருதுகள் இன்னைக்கு தரப்பட்டன. இவ்வளவு கலைபரங்கள் இருந்திருக்கிற நேரத்தில் 90 விருதுகள் தமிழ் சேவை செய்தவர்களுக்காக தந்திருக்கிறோம். 8 நாடுகள்ல இருந்து தமிழறிஞர்கள் இந்த விருதுகளை வாங்கி சென்றிருக்கிறார்கள். தமிழ்தாய் விருது பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு தரப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அங்க அடி வாங்குறது அங்க இருக்கிற தமிழன் தான். அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்னைக்கு நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏன் கமல் பார்வைக்கு தெரிவதில்லை? நாங்க செய்யறது இதெல்லாம் சரியா படலையா? இதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லக்கூடாதா? எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அந்த மாநிலத்தின் மொழிக்கு ஒரு வருடத்தில் 114 விருதுகள் என்பது இன்னைக்கு 90 கொடுத்தோம். 2 மாசத்துக்கு முன்னால ஒரு 24 விருதுகள் கொடுத்திருக்கிறோம். 114 விருதுகள் ஒரே வருடத்தில் தருவது என்பது இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத சாதனை. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மட்டுமே 10 விருதுகள் இன்னைக்கு தரப்பட்டிருக்கின்றன. 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த விருதுகள் தரப்படுகின்றன. தமிழ் வளர்ச்சி, தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி, தமிழ் கலை வளர்ச்சிக்கு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கின்றது எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் என்னால டிபேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். தமிழகம் என்று அழைக்கப்பட்டதின், தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டதின் பொன்விழா என்பது தமிழ் மொழிக்கு, தமிழ் கலைக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு பொன்விழாக இருக்கும்னு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த 15 திட்டங்களும் இன்னைக்கு செயல் வடிவம் பெற்று நடந்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் துறையிலும் இருக்கு.
நீங்க அதை டிபேட் பண்ணுங்க, இல்லன்னு சொல்லணும். இல்ல ஒரு இது சரியா செய்யலன்னா சொல்லுங்க. சும்மா பொதுவா செயலிழந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்றத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த நிலையிலும் மிக வேகமாக செயல்படக்கூடிய அரசாங்கம் இது. ஒவ்வொரு துறையிலும் நான் நினைக்கிறேன். குறிப்பா மின்சாரத்தை எடுத்துக்கங்க. எப்படி இருந்தது இதுக்கு முந்தின ஆட்சியில, இப்ப எப்படி இருக்கு? ஒவ்வொரு வாரமும் ஒரு மின் திட்டம் செயல்பட துவங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உதான் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு பிளைட் ஓடுது. சேலத்துக்கு பிளைட் விட்டுருக்கோம், தூத்துக்குடி வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேலூர் வரப்போகுது, இன்னைக்கு கன்னியாகுமரியில விமான நிலையம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். வாழ்க்கை தரம் என்பது உயர்வதற்கான அனைத்து அம்சங்களையும் அணுகி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மறுமலர்ச்சி பத்தி பேசணுமா? எத்தனை தொழில் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மீண்டும் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு நாடாக சென்று நமது அமைச்சர்கள் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலே இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ட் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. இதெல்லாம் கமல் அவர்களுக்கு தெரியவில்லையா? ஒவ்வொரு விஷயத்திலையும், அது தொழிலா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எந்த விவாதத்திற்கும் நாங்க ரெடி. எங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிழித்ததோ என்று இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னால் இரு பார்வைகள் இருக்கின்றன. அது நெடுவாசலாக இருக்கட்டும், இல்ல பிசிபிஐஆரா இருக்கட்டும், இல்ல ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இரு அம்சங்கள் இருக்கின்றன. அந்த அம்சங்கள் விவாதத்துக்கு உட்படலாம். ஆனா நீங்க எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் செஞ்சது எல்லாம் தப்புன்னு சொல்றது நியாயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கல்வி எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு கல்வி அறிக்கை வந்திருக்கு. இந்தியாவிலேயே டாப் 100 கல்லூரிகள்ல 3 அரசு கல்லூரிகள் வந்தது முதல் முறை. இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் வந்தது கிடையாது. 100 கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல 27% தமிழ்நாட்டிலிருந்து கல்லூரிகள் வருது. 3 அரசு கல்லூரிகள் அதுல டாப் 100ல வந்திருக்கு. இதெல்லாம் சாதனைகளாக தெரியவில்லையா கமல் அவர்களுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு 4வது இடத்தில் வந்திருக்கு. இந்தியாவில் 4வது இடத்தில் ஒரு பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் வந்திருக்கு. இது சாதனை இல்லையா? அதே போல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. பல தனியார் பல்கலைக்கழகங்கள் நம்ம தமிழகத்தில் இருந்து அந்த டாப் 100க்குள்ள வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் நினைக்கிறோம். அதே போல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நம்ம எத்தனை பேர் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்கன்ற விகிதாச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அளவுல 23% இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு 48%. இது சாதனையா இருக்கு. 2 மடங்கு நம்ம சாதனை படைச்சிருக்கோம். இதெல்லாம் சாதனைகள் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பூனை தன் கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் கமல் அவர்களுடைய தாக்கம் இருக்கு. அவர் கண்களை விழித்து நோக்கட்டும், உற்று நோக்கட்டும், சுற்றி இருக்கும் வெளிச்சம் அவருக்கு புலப்படும். கண்களை விழித்தால் அவர் இருக்கும் இருட்டு உலகத்திலிருந்து வெளியே புரட்சித் தலைவி அம்மாவின் அரசாங்கம் பாய்ச்சுகின்ற ஒளி வெள்ளத்தில் அவர் 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 மீண்டும் உயிர்த்தெழுட்டும் என்று கேட்டு கமலஹாசன் அவர்களுக்கு எந்த இடத்துல விவாதம்னாலும் விவாதத்துல நான் பங்கு பெற ரெடி. அதே போல அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தை போலி உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காரு. அது எப்படி சார்? அதுக்கு முதல்வர் அவர்கள் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. கபட நாடகம் என்பது காவிரி அரசியை பொறுத்த வரைக்கும் திமுக எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் கபட நாடகம் தான். இந்த நேரத்தில் இதை நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டிய காலம் இது. இந்த நேரத்தில் போய் நாங்க இது சரியில்லை அது சரியில்லை, அவர்களுடைய போராட்ட வடிவங்களுக்கு மக்கள் அவர்களை தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட வடிவங்கள் வன்முறையாக வெடிக்கக்கூடிய போராட்ட வடிவங்களுக்கு யாரும் எந்த பொதுமக்களும் அதுக்கு ஃபேவரா இல்லை. இது நிஜம். அதே நேரத்தில் மற்றவர்களை பார்த்து நீங்க கபட நாடகம்னு குற்றம் சாட்டுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. எங்களுடைய ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதத்துல 10 லட்சம் பேர் உட்கார்றப்ப நீங்க கொச்சைப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல, அங்கு அமர்ந்த பொதுமக்களே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. கபட நாடகம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே கிடையாது. அம்மா இருந்த உண்ணாவிரதமா இருந்தாலும் நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க தலைவர் எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரு, அம்மா எப்படி உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தொண்டர்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இவர் தமிழ் எடுத்துக்கிடுங்க. தமிழ்னு சொல்றாங்களே, அதுல எவ்வளவு கபட நாடகங்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது புரட்சித் தலைவர், இசை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், உலகத்தமிழ் சங்கத்தை உருவாக்கியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு 100 பேருக்கு மேல அவார்டு விருதுகள் தந்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த 100 மேல இருந்தாலும் 4 விருதுகள் தான் திமுக உருவாக்கும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிய விருதுகள். இது மாதிரி எடுத்த எந்த துறையிலையுமே நாங்க நாடகமும் போடல, அதுல எந்த கபடமும் இல்லைன்றது மட்டும் சொல்லலாம்.